கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாரோனின் தரிசனம் டிவி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவராக. நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தை முழுவதுமாய் ஆண்டவர் ஆராதிக்கிற இயேசு, ஜீசஸ் என்கிற ஒரு நாமத்தை இன்றைக்கு வேதம் சொல்கிறது. எந்த நாமத்திலையும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது, ஜீசஸ் என்ற ஒரு நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிற ஒரு நேரமாய் இந்த நேரம் இருக்கிறது. ஜீசஸ் யோவான் எழுதின சுவிசேஷகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அழைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஒரு குடும்பத்திலே, ஒரு கிராமத்திலே, ஒரு வீட்டிலே ஆண்டவரை அழைக்கும் போது அவருடைய முதலாவது குறைகள் எல்லாம் நிறைவாகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஜீசஸ் என்கிற ஒரு வார்த்தையை இப்பொழுது நாம் தியானத்துக்குள்ளே நாம் கொண்டு போக போகிறோம். ஜீசஸ் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே முதல் எழுத்து ஜேஃபா ஜாய், ரிஜாய்சன் என்று நாம் பார்ப்போம். இந்த ஜாய், இயேசு உன் வாழ்க்கையிலே வருவாரானால் உன்னுடைய துன்பங்கள் மாறி, வேதனைகள் மாறி, கண்ணீர்கள் மாறி, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை இயேசு கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த சந்தோஷத்தை தேடி மனிதன் எங்கெங்கேயோ அழுகிறான். ஆனா ஜீசஸ், ஜாய், இயேசு என்கிற நாமம் உன் வீட்டிலே, உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய இல்லத்திலே இயேசு வருவாரானால் முதலாவது உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகிறது. வேதாகமத்துல சகையூ என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை பார்க்கும்படியாக அவன் வகை தேடி எத்தனையோ இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில எல்லாமே இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில பணம், பொருள், பதவி, உயர்வு எல்லாமே இருந்தது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மாத்திரம் இல்லை. இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று ஓடின அந்த மனிதன் வாழ்க்கையில இயேசு அறிந்து கொள்ளும்படியாய் இயேசு அவனை தேடி வந்தார். இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு உன் வீட்டிலே ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உனக்கு சந்தோஷம் வந்தது என்று சொல்லும் போது அவன் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, ஜீசஸ் என்கிற நாமத்தை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வேளையும் நீ உச்சரிப்பே ஆனால் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஜீசஸ் என்ற பெயரை கேட்டாவே பூமியில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம். அது கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இல்லை முகமதியர்களா இருக்கலாம், இல்லை இந்துஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ஜீசஸ் என்கிற ஒரு நாமத்தை, இயேசு என்கிற ஒரு நாமத்தை உன் இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை ஒலித்தாயானால் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஜீசஸ் வந்தாரானால் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். ஜீசஸ் இருப்பாரானால் இன்றைக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஜீசஸ், ஜீசஸ், இயேசுவே, இயேசுவே என்று உச்சரிக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் மாற்றுகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. அந்த ஜீசஸ் உன் வீட்டுக்கு வர வேண்டும். ஜீசஸ் வந்தாரானால் பெரிய சந்தோஷம். இந்த தேவ செய்தியில கூட அடிக்கடியா நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஜீசஸ் மாத்திரமே. உலகத்துல எந்த நாமத்தை உச்சரிக்கும் போதும் மேலான ஒரு நாமம் ஜீசஸ். அந்த ஜீசஸ் உன் வாழ்க்கையில, இயேசு உன் வாழ்க்கையில வருவாரானால் உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாமே மாறி போகும். ஏசாயா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ வேதனையில, கண்ணீரில எனக்கு சகாயம் பண்ண யாருமே இல்லை, கலங்கி தவிக்கிறாயா? ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ஜீசஸ் என்ற நாமத்தை உன் ஆவினாலே உச்சரித்ததுனால இன்றைக்கே ஒரு சமாதானம், இன்றைக்கு ஒரு சந்தோஷம், இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அடுத்த எழுத்தை நாம் தியானிக்க போகிறோம். அடுத்த எழுத்து இ.
என்றால் இஃப்ளிஜன்ஸ், அதாவது பிரைட்னஸ் என்ற அர்த்தம். இந்த பிரைட்னஸ் ஒளி உன் வாழ்க்கையில வரும். வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே ஆண்டவராகிய இயேசு என்கிற ஒளி. இந்த ஒளி என் வாழ்க்கையில சோத்திரம், என் பிள்ளைகள் வாழ்க்கையில இருளா இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில ஒளி ஏற்ற யாரும் இல்லை. நான் கலங்கி தவிக்கிறேன். என் வாழ்க்கையில தீபம் ஏற்ற யாரும் இல்லை. நான் இருளிலே கிடக்கிறேன். வேதம் சொல்கிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். மரண இருளில சூழ்ந்து இருக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு என்கிற ஒளி, ஜீசஸ் என்கிற ஒளி. இந்த ஜீசஸ் ஜீசஸ் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில ஏசப்பா என் வாழ்க்கையில வாரி என்று சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளி, உன் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உன் குடும்பத்தில் ஒளியேற்ற அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அதிலே ஆண்டவர் பாகுபாடு பார்க்கிற தெய்வம் அல்ல, பாலினம் பார்க்கிறவர் அல்ல. ஒருவேளை சோத்திரம் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், மூன்றாம் பாலினமா கூட நீங்கள் இருக்கலாம். இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற வல்லவராயிருக்கிறார், அவர் தீபம் ஏற்ற வல்லவராயிருக்கிறார். ஜீசஸ் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில இஃப்ளிஜன்ஸ், பிரைட்னஸ், பெரிய ஒளி உங்களுடைய வாழ்க்கையில ஒளிக்கும். ஆண்டவரே ஜீசஸ், ஏசப்பா என்று ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒளி இல்லை, மரண இருள், வேதனை, கண்ணீர், அழுகை, இருட்டிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு நான் வெளிச்சத்துல வர முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருந்தால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை இன்றைக்கு வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியாய் பெரிய ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்யும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில சோத்திரம் ஜீசஸ் வருவாரானால் பெரிய ஒளி உன் வாழ்க்கையில உண்டாகும். அடுத்த ஒரு வார்த்தை எஸ். எஸ் என்று சொன்னால் அன்பு பிள்ளைகளே, சால்வேஷன், ரட்சிப்பு. இன்றைக்கு மெய்யான ஒரு ரட்சிப்பு. ஜீசஸ் இயேசு உனக்கு வந்தாரானால் உன் வாழ்க்கையில விடுதலை. எந்த மனுஷனுக்கு ஒரு சுதந்திரம். கட்டப்பட்ட மனிதர்களா இருந்த உன் வாழ்க்கையில ஜீசஸ் என்று ஒளி, ஜீசஸ் என்ற அந்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில வரும்போது இன்றைக்கே உன் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வருகிறது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீட்டில ஒரு சுதந்திரம், ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை. உன் வாழ்க்கையில நீ கட்டப்பட்ட மனிதனாய் எதிலையும் மீள முடியவில்லை, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில தோல்விதான் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஜீசஸ் இயேசு என்று உன் நாவு உச்சரிக்குமானால், இயேசுவே என்னை நீ ரட்சியும், இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே என் கட்டிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று நீ சொல்வாயானால், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பு. மனிதர்கள் இன்றைக்கு வேதாகமத்துல நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கொடுத்த இயேசு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை தருவார். ஒருவேளை நீ படுக்கையில இன்றைக்கு அழுது கொண்டிருக்கலாம், நான் கட்டப்பட்டவனா இருக்கிறேன், கைகள் கட்டப்பட்டு, கால்கள் கட்டப்பட்டு, என் சிந்தைகள் எல்லாம் கட்டப்பட்டு மரணத்தை நான் நோக்கி இருக்கிறேனே, என்னை கட்டவிழ்த்து என்னை ரட்சிக்க யாரால முடியுமா? ஒருவேளை கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த கால வேளையில் ஆண்டவராகிய தெய்வம் உன்னோடு பேசுகிறார். அவர் உன் கட்டுகளை அவிழ்த்து உன் நாவினால் அறிக்கை சொல்லு. வாயில சொன்னா போதும், ஜீசஸ் ஏசப்பா என்று நீ ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்திலிருந்து சொல்வாயானால் இயேசு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு எஸ் என்ற வார்த்தை உனக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாய் ஜீசஸ் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அடுத்த வார்த்தை யூ. யூ ஃபார் யூனிட்டி, ஒற்றுமை. ஜீசஸ் குடும்பத்துல வந்தா ஒரு ஒற்றுமை. கணவன் மனைவி ஒருவேளை
சில பிரச்சனைகளால் பிரிஞ்சிருக்கிறீங்களா? குடும்பத்துல தாயும் தகப்பனும் பெற்றோர்கள் பிரிந்திருக்கிறீர்களா? உறவுகள் பிரிந்து போய் நிலையில இருக்கிறதா? இல்லை, உலகத்துல எனக்கு எங்கு போனாலும் ஒற்றுமையா இருக்க முடியல, ஒரு பிரிவினையோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஜீசஸ் ஜீசஸ், இயேசுவே இயேசுவே என்று சொல்லி உன் வார்த்தையை அறிக்கிடுமானால் பிரிந்து போன குடும்பங்களை தேவன் ஒன்று சேர்ப்பார், ஒரு பெரிய சமாதானத்தை உருவாக்குவார். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. உன் வாழ்க்கையில பிரிவினாலே வேதனையும், பிரிவினாலே கண்ணீரும், பிரிவினாலே பிரச்சனைகளும், பிரிவினாலே ஐயோ எனக்கு அன்பா இருந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு தூர போனார்கள், என் இடத்துல பாசமா இருந்தவர்கள் எல்லாம் என் பிரிந்து போனார்கள், என் பிள்ளைகள் என்னை நேசித்தார்கள், ஆனால் இந்த நேசம் இப்பொழுது இல்லை, நான் தனிமரமா இருக்கிறேன், எனக்கு ஒன்று சேர யாரும் இல்லை, நான் ஒற்றுமையோடு இருக்க விரும்புகிறேன், ஆனால் பிரிவினை என் வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஜீசஸ் என்கிற நாமம் உன் வாழ்க்கையில உச்சரித்து கொண்டே இருப்பாயானால், நீ எந்த மதத்தவர்களா இருந்தாலும் இயேசு அனைவரையும் தேடி வருகிறார். ஜீசஸ் அனைவரையும் தேடி வருகிறார். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே ஜீசஸ் என் வாழ்க்கையில ஒற்றுமையை தாங்கப்பா, பிரிந்து போன என் குடும்பங்கள், பிரிந்து போன என் பிள்ளைகள், பிரிந்து போன என் கணவர், பிரிந்து போன என் சகோதரர், பிரிந்து போன என் வாழ்க்கை நீ ஒன்று சேர்க்க வேண்டுமே, ஒற்றுமையப்படுத்த வேண்டுமே. ஆண்டவரிடத்தில் நீ கேட்பாயானால் இந்த கால வேளையில தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய ஒற்றுமையை ஜீசஸ் உனக்கு தருவார். ஜீசஸ் அற்புதங்களை செய்வார். ஜீசஸ் உங்களுடைய குடும்பத்தில் வருவார். ஜீசஸ் அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். பிரிந்து போனதை யாரால ஒட்ட முடியவில்லையே. நாங்க ஒருவேளை சோத்திர கேஸுக்கு கூட போனையா, ஒருவேளை பெரியவர்களாட்ட தேடி போனையா, பெரிய பஞ்சாயத்து கூட வச்சையா, என்னுடைய வாழ்க்கையில ஒற்றுமை உருவாகவில்லை, யாருமே சேர்த்து வைக்க முடியவில்லை. கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, என் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை நீ உச்சரித்து சொல்லிக்கொண்டே இரு. ஆண்டவரே நீர் ஒன்று சேரும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஒன்று சேரும், ஆண்டவரே நீர் ஒற்றுமைப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீ உச்சரிப்ப. ஆனால் இயேசு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். மனிதனை நம்புவதை பார்க்கலும் கடவுள் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. மனிதனை நம்புவதை பார்க்கலும் இயேசு பேரில் நீ பற்றுதலாய் இருந்து நீ சொல்வாயானால் இயேசு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அடுத்த எழுத்து சீக்கிரமாய் நான் முடிக்க போகிறேன். அடுத்த எழுத்து எஸ். எஸ் ஃபார் சாங். இப்படிப்பட்ட ஜீசஸ் உன் வாழ்க்கையிலே வருவார். ஆனால் நீ பாடிக்கொண்டிருக்கிறாய், இரவிலே நீ தூங்கி கொண்டிருக்கும் போது சோக பாடல்கள், உன் வாழ்க்கையில சோகமான பாடல்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனா ஜீசஸ் வருவாரானால் சாங் உன் வாழ்க்கையில ஒரு குதூகலமான ஒரு பாடல்கள், மகிழ்ச்சியான பாடல்கள். வேதம் சொல்கிறது புதிய பாடலை அவன் பாடுவான். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான பாடலை பாடுபடியாய் தேவன் உன் வாழ்க்கையில செய்வார், அற்புதங்களை செய்வார். இந்த ஜீசஸை தான் அவரையும் அவருடைய சீஷரையும் அந்த திருமணத்தை அழைத்திருந்தார்கள். அந்த திருமணத்துல சோத்திரம் 3ஆம் நாளில அந்த கல்யாணம். அந்த கல்யாணத்துல ஆண்டவராகிய இயேசு கானானூருக்கு போகும்போது அங்க திராட்சரசம் குறைவாகிறது. அவரிடத்துல சொல்லும் போது அவர் சொல்கிறார், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற நேரம். அவருடைய தாயிடத்துல சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், தண்ணீரை ஊற்றுங்கள், அது திராட்சரசமாய் மாறும். இந்த நாட்கள்ல தண்ணீரை ஊற்றின உடனே 3 காரியங்கள் அங்க உடனடியாக நடந்தது. நிறம் மாறினது, சுவை மாறினது, திடம் மாறினது. உன் வாழ்க்கையில சுவையும் நிறமும் திடமும் மாறும். தண்ணீரும் ஆண்டவராகிய கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையும் கூட ஒரு ருசி நிறைந்த வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றுவார். ஜீசஸ் உங்கள் எண்ணத்துக்கு வர வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், J for joy, E for effulgence, S for salvation, U for unity, S for song. ஜீசஸ் உன் வீட்டுக்கு வர வேண்டும். உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் ஜீசஸ் வருவாரானால் பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாவதாக. ஆண்டவராகிய இயேசுவிடத்துல இன்றைக்கு கேளுங்கள். ஜீசஸ், அந்த அருமையான ஐயா சோத்திரம், உம்முடைய நாமத்தை சொல்லி
உம்முடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருந்தார் ஐயா. அந்த இயேசுவாகிய ஜீசஸ், இயேசுவாகிய கடவுள், இயேசுவாகிய தெய்வம் என் உள்ளத்துல வரட்டும், என் இல்லத்துல வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு சந்தோஷம் வரட்டும் ஐயா, ஒரு வெளிச்சம் வரட்டும் ஐயா, ஒரு ஒற்றுமை வரட்டும் ஐயா. என் வாழ்க்கையில சந்தோஷமான பாடல்களை நான் பாட வேண்டும் ஆண்டவரே. துக்கங்கள் மாறி மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பிடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஒரே ஒரு நிமிடங்கள் தலை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படுத்தி ஜெபம் பண்ணலாம். இந்த சாரோனின் தரிசனம் டிவி மூலியமாய் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு பிள்ளைகளை இந்த கல்வாரி கரங்கள்ல ஒப்பெடுக்கிறையா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த என் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் பாயட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே. பெரிய நன்மைகளை செய்யட்டும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சர்ச்சின் நேம் தையூர் கிறிஸ்துவ சபை. இன்றைக்கு டிசிஸ் என்கிற இந்த நேரத்துல இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த சாரோனின் தரிசனம் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஜீசஸ் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்தில் நீ கடந்து போவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரங்கள்ல எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் போது, ஜீசஸ் என்கிற நாமத்தை உச்சரிக்கும் போது என் தேவனுடைய அக்கினி கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. இந்த தரிசன டிவி மூலியமாய் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அநேகர் உம்முடைய அன்பை ருசிக்கட்டும், அநேகர் உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஜீசஸ் என்கிற ஒளி, ஜீசஸ் என்கிற மகிழ்ச்சி ஆண்டவரே உள்ளத்திலே வரட்டும் ஆண்டவரே. நாவில ஜீசஸ் 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 ஏசு ஏசு என்று சொல்லும் போது ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய மகிழ்ச்சியை தேவன் உருவாக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு நல்லவர்.